சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைங்க நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி உண்மையா விசுவாசமாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு எத்தனையோ நெருக்கம் உங்களுக்குள்ள தாக்கி இருக்கலாம். ஒரு முள் வேலியை போல நீங்க உங்களை சுற்றி இருக்கலாம். நீங்க எப்படி வருவது எப்படி போவது என்று இடமே இல்லாமல் காணலாம். ஆனா இந்த நேரத்துல விசுவாசத்தோடு நீங்க நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீர்களா? ஆம் பிரியமான தேவச்சனமே, இந்த நிமிஷம் நீங்க நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்க நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இங்க வேதத்துல பாருங்க, நெருக்கத்துல நான் நோக்கி கூப்பிட்டேன், ஆனா கர்த்தர் என்ன நான் கூப்பிடும் பொழுது என்னை கைவிடல, வரமாட்டேன்னு சொல்லல, என்னால முடியலன்னு சொல்லலைங்க. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அந்த நெருக்கம் எப்படியாப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை நெருக்கங்கள் இருக்கு? அநேக நெருக்கங்கள் காணப்படலாம். குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, நீங்க போகிற இடத்துலயும் சரி, எல்லாவற்றிலையும் உங்களுக்குள்ள நெருக்கம் காணப்படலாம். ஆனா கர்த்தரிடத்துல நீங்க விசுவாசத்தோடு உறுதியாய், ஆண்டவரே நான் நெருக்கத்துல இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சிங்ககபில நெருக்கத்துல இருக்கும் போது டேனியேல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு செபித்த பிறகு கர்த்தர் நிச்சயமாகவே நெருக்கத்திலிருந்து அந்த செபத்து மூலியமாய் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். விசுவாசத்து நிமித்தமாய் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நீங்க நெருக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலையில இருக்கும் பொழுது கர்த்தரை விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. உங்க நெருக்கம் எல்லாமே மாறும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை பாதுகாத்து உங்க நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, உங்க நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார் என்று நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம்.